இனாம் சமயபுரம் என்று இன்று அழைக்கப்படுகிறார். அந்த இனாம் சமயபுரத்தில் அம்பாளுடைய திருவிழாக்கள் நடத்தி 8 நாளில் ஒரு நாள் அம்பாள் அங்கு தங்கி தான் மீண்டும் சமயபுரம் இருக்கிற சமயபுரத்துக்கு அவங்க வந்து சேருவாங்களாம். தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயராக மன்னர் வந்து இந்த கோயில் வழியாக போகும்போது இந்த அம்பாள் கிட்ட வேண்டிக்கினாங்களாம். நான் வேண்டினாராம், நான் போகிற போரில் வெற்றி பெற்றால் உன்னுடைய கோயிலை கட்டி கொடுக்குறேன். அதேமாதிரி அவர் வெற்றி பெற்று கோயிலை கட்டி கொடுத்ததாகவும் வரலாறு சொல்லுதுங்க. இந்த அம்பாளுக்கு வந்து இலக்கியங்கள் வந்து காணமார் செல்வி, காடமார் செல்வி என்று கூறப்படுங்க. இந்த தெய்வத்தை துர்கை என்றும் பழந்தமிழர்கள் கொற்றவை என்றும் கூப்பிடுவாங்க. மேலும் பழையோல், முத்தம்மா, முத்தம்மா, ஆத்தாள் என்று அம்மாவுக்கு 1000 பெயருடுங்க. 1000 கண்ணுடையால் சமயபுரத்தாள் என்றே ஒரு பெயர் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவுக்கு வந்து வேண்டிக்கின்னு தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினா மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெறுநடையாக வருவாங்க. காலில் வந்து செருப்பு இல்லாமல் மஞ்சள் துணி அணிந்து எவ்வளோ